ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேத்ஸில் இருக்கக்கூடிய வடிவியல்கிற பாடத்தில் சுற்றுவட்ட மையம் வரைதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 4.6ல் செகண்ட் சம் பார்க்கலாம். அதில் பாருங்கள், 4.5 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் அளவுகளை செங்குத்து பக்கங்களாக கொண்ட செங்கோண முக்கோணம் PQR வரைந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு உதவிப்படம் வரைஞ்சிருக்க பாருங்கள். இதில் செங்குத்து பக்கங்கள் அப்படின்னா என்னென்னா, இந்த 90 டிகிரியை 90 டிகிரி உருவாகிற இடத்துல 2 பக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டும் தான் செங்குத்து பக்கங்கள். அந்த 2 செங்குத்து பக்கங்கள் என்னென்னா 4.5 சென்டிமீட்டரும் 6 சென்டிமீட்டரும். இப்படி உடைய ஒரு செங்கோண முக்கோணம் வரைந்து இதுக்கு நம்ம என்ன வரையணும்னா, சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும், சுற்றுவட்டமும் வரையணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ PQ எவ்வளோ சென்டிமீட்டர்னா 4.5 சென்டிமீட்டர், QR 6 சென்டிமீட்டர். இங்கே 90 டிகிரிங்கிறது கேள்வியில் கொடுக்கல. ஸோ இது ரெண்டுமே செங்குத்து பக்கங்கள்லாம், அந்த செங்குத்து பக்கங்கள் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் 90 டிகிரி வரும். அதனால் கோணம் Q = 90 டிகிரி நான் குறிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிப்பக்கம் QR வரையலாம். QR = எவ்வளோ சென்டிமீட்டர்னா 6 சென்டிமீட்டர். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு அடிப்பக்கம் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது QR, இது எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். இப்போது Qங்கிற புள்ளியில் பாகைமணியை வச்சு நீங்கள் எவ்வளோ டிகிரிக்கு குறிக்கணும் அப்படின்னா 90 டிகிரிக்கு நீங்கள் முதல்ல குறிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். ஸோ கரெக்டாக பாகைமணியை வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணிக்கங்க. 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிருந்து P எவ்வளோ சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது, 4.5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ பாகை ஸ்கேலில் 4.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து Qவில் வச்சு அந்த வில்லை வெட்டிடுறோம். இந்த வெட்டின இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னா P. இந்த அளவு எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 4.5 சென்டிமீட்டர். இது செங்கோணம். இப்போ PRஐ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான செங்கோண முக்கோணம் கிடைச்சிடும். ஸோ செங்கோண முக்கோணம் PQR ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும். சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கோணத்தினுடைய மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் என்னென்னா சுற்றுவட்ட மையம். ஸோ இதில் மொத்தம் 3 பக்கங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ஏதாவது 2 பக்கங்களுக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு QRங்கிற பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையலாம். ஸோ மோர் தேன் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு வில், கீழே ஒரு வில், அந்த அளவை மாற்றாமல் அப்படியே 6ங்கிற புள்ளியில் வச்சு மேலே ஒரு வில், கீழே ஒரு வில், இந்த 2 வில்லு வெட்டுற இடத்த ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அந்த கோடு தான் என்னவாக இருக்கும்னா மைய குத்துக்கோடாக இருக்கும். ஸோ QRங்கிற பக்கத்துக்கான மைய குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். அடுத்தது ஒன்று PQக்கு வரையலாம், இல்லை அப்படின்னா PRக்கு வரையலாம். இப்போ நான் PQக்கு வரைய போகிறேன். PQவில் மோர் தேன் ஹாஃப் எடுத்துட்டேன். அந்த PQனுடைய 2 சைட்லேயும் 2 வில் வெட்டியாச்சு. திரும்ப Qங்கிற பாயிண்டில் அதே மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே வரைஞ்ச வில்லை மறுபடியும் வெட்டுறோம். சரிங்களா? இப்போ இந்த 2 வில்லு வெட்டுது பார்த்தீங்களா, இதை ஒரு கோடு போட்டு இணைச்சிடுங்க. இப்போ இது ஒரு மைய குத்துக்கோடு. இந்த 2 மைய குத்துக்கோடுகளும் வெட்டுற இடம்தான் என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு சுற்றுவட்ட மையமாக இருக்கும். ஸோ 2 வெட்டலிங்கிற பட்சத்துக்கு இதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 வெட்டுது பார்த்தீங்களா, இந்த புள்ளி தான் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சுற்றுவட்ட மையமாக இருக்கும். எப்போவுமே ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு அந்த சுற்றுவட்ட மையம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக கர்ணத்து மேலேயே வரும். பாருங்களா, கரெக்டாக கர்ணத்து மேலேயே வந்திருக்கு. ஸோ இந்த கர்ணத்தில் வெட்டுதில்ல, அந்த வெட்டுற இடம் தான் என்னென்னா S. இது சுற்றுவட்ட மையம். இந்த சுற்றுவட்ட மையம் Sஐ வச்சு நம்ம என்ன வரையணும் அப்படின்னா சுற்றுவட்டம் வரையணும். ஸோ ஏதாவது ஒரு உச்சி வரையில் அளவு எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு வட்டம் வரையலாம். வட்டம் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக அது 3 உச்சி வழியாகவும் சுற்றி வரும். இதுதான் நம்மளுக்கு தேவையான சுற்றுவட்டம். சரிங்களா? ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம் கரெக்டாக கர்ணத்து மேலேயே வரும். இது ஒரு